இவர் வந்திருந்தாரு, நம்ம சுனில் கவாஸ்கர் சார் வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே, டேய் எனக்கு சீக்காவை காட்டு. அவங்க வந்து அந்த இந்த ரூம்ல இருக்கிறாங்க, அந்த ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா கேமராவை பேன் பண்ணி காட்ட சொல்றாங்க. நீங்க கேமரா பேன் பண்ணி காட்டு, சீக்கா எங்க இருக்கான்னு. நான் உண்மையிலேயே என்ன பண்ணேன்னு தெரியல. இன்னைக்கு நான் இப்படி ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். பண்ணி இந்த நாக்கிங், ஏய் இவன் அவன் அப்படியே பண்றான், அவன் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கூப்பிட்டுட்டு நீ சீக்கா மாதிரியே பேசு அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், சார் சார் எனக்கு பேச வராது சார் அப்படின்னு. அப்பதான் நான் ஒரு 15 நாள் ஆச்சு, ஒரு மோனோலாக்லாம் கொடுத்துட்டேன். இப்ப எங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க இருக்கிற டைரக்டர்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஹை கமிஷன் சீன்லாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் போய் 10th டே முடிச்சிட்டோம். சோ பயங்கர இமேஜ், அவன் சீக்காவே வாழ்றா அப்படின்னு. சீக்காவெல்லாம் வாழல தெளிவா, நான் மட்டும் ஜாலியா இருக்கிறது சீக்கா மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சுனில் கவாஸ்கர் சார் இந்த பேனிங்ல பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி கூப்பிட்டு உடனே நீங்க சீக்கா மாதிரியே பேசு, எனக்கு பேசுங்க அப்படிங்கிறார். சார் நாங்க சும்மா பேசினாலே அப்படிதான் சார் இருக்கும் அப்படிங்கிறோம். அவரு பேசி காட்டினாரு. அதுக்கப்புறம் என்னடா டே என்ன அப்படின்னு அவர் ஃபுல்லா ஒரு விஷயத்தையும் சொல்றாரு.